சேலஞ்சஸ் வந்து கிளாஸ் ரூம் செஷன் அல்லாது நம்ம பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அந்த கட்டாயத்துக்கான ஒரு ஆன்சர் தான் நம்ம மென்டார்ஷிப்பா பாக்குறேன். மென்டார்ஷிப்புக்கு இது வரைக்கும் சென்னையில, டெல்லியில இருக்கு இந்த மாதிரி ஒரு தனி பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஆனா சென்னையில வந்து இது வரைக்கும் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு மாடல்ஸ் இல்லை யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு. இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கீங்க, அது யாராருக்காக அது ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருக்கு? டே 1 நம்ம ப்ரிப்பரேஷன்ல இருந்து அவங்களை வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றோம். எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா, அவங்களுக்கு டாஃபே கொடுத்துடுறோம். இதுதான் இப்போ டாஃப், இதுல இருந்து நீ என்ன, இப்போ நீ இதுல என்ன ஃபில் பண்ணுவ, அவங்களுக்கு வந்து குரூப் டிஸ்கஷன்ஸோ இல்லை செஷன்ஸோ அவங்களும் நம்ம எடுக்க சொல்றோம். இது எத்தனை டைப் ஆஃப் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்? இந்த மென்டார்ஷிப்னா ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ஒரு 4 டைப் ஆஃப் ப்ரோக்ராம் சொல்லியிருந்தீங்க, அது என்னென்ன பேரு? அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி லைக் அந்த சாணக்கியம் சரி, துரோணாச்சாரியம் சரி, ஆச்சாரியம் சரி, இது எல்லாமே வந்துட்டு 35 எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆயிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்ஸோடைய வாழ்க்கையில் சந்திக்க போகிற பல பிரச்சனைகளுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. ஒரு சில பேர் வந்து ப்ரிப்ரேஷனில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சுட்டு இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து தள்ளி போயிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. ஒரு சில பேருக்கு கண்டினியூஸாக ப்ரிலிம்ஸ் வந்து ஃபெயில் ஆகும், ஒரு சில பேருக்கு கண்டினியூஸாக மெயின்ஸ் வந்து ஃபெயில் ஆகும், ஒரு சில பேருக்கு இன்டர்வியூஸ் ஸ்டேஜில் போய் ஃபெயில் ஆகும். இதற்கு வந்து என்ன காரணம் ப்ளஸ் அதற்கான என்ன தீர்வுகள் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவுக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ப்ரோக்ராமை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன், யூபிஎஸ்சி தேர்வில் 3 முறை இன்டர்வியூ போயிட்டு 4 முறை மெயின்ஸ் எழுதி கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் வந்து இந்த பயணத்தில் இருந்த ஒரு கிரேட் பர்சனாலிட்டி தான் குகப்பிரியா மேடம். குகப்பிரியா வந்து யூபிஎஸ்சி தேர்வு வந்து பல முறை எழுதியிருக்காங்க, 3 முறை நேர்முக தேர்வு போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க, மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன, இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் போது இது யாரெல்லாம் வந்து இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். குகப்பிரியா, வெல்கம். எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இந்த சிவில் சர்வீஸ் ஜேர்னியில் இந்த மென்டார்ஷிப்கான முக்கியத்துவத்தை எப்படி உணர்ந்தீங்க? அந்த மென்டார்ஷிப் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஒருத்தருடைய வெற்றியில் வந்து ரோல் பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எஸ் சார், இப்போ நீங்க ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி சார், எங்க அண்ணா நகருக்கு நிறைய பேர் வராங்க எவ்ரி இயர். லைக் there are so many aspirants நம்ம டிஃப்ரெண்ட் அகாடமிஸ்ல வந்து பயிற்சி எடுக்கிறாங்க. பட் ஓவர் த பீரியட் ஆஃப்டர் லைக் 6 months or 8 months அவங்களுக்கு நிறைய டைலமாஸ் வருது. என்ன இது நம்ம கரெக்டான ஃபீல்டா, இல்லைன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ் கரெக்டா, இல்லை இதுல நம்ம வீக்கா இருக்கோம், நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் வருது. இதே வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2-3 அட்டம்ஸ் எடுக்கும்போது நம்ம கரெக்டான பார்ட்டை தான் போறோமா, இது வந்து நமக்கு டெய்லி பண்ற ஷெடியூலிங் கரெக்டா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் அவங்களுக்கு டவுட் வருது. இப்போ இன்டர்வியூ போறாங்க அப்படின்னா அங்க போய் கிளியர் ஆகாம இருக்காங்க அப்படின்னா எங்க நம்ம வந்து ஃபெயில் ஆகும். அதை ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அடுத்த ஒரு சைக்கிள் வந்துருது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணும்போது, ஸோ தோ தேவ் லைக் இந்த ப்ரிப்பரேஷன் சைக்கிள் ஃபார் அ லாங் பீரியட் அவங்களால வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல அவங்களால கிளியர் பண்ணாமே போக முடியுது. ஸோ இது வந்து நானுமே ஃபேஸ் பண்ணிருக்கேன் சார். நானுமே வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்கும் போது லைக் எனக்கு வந்து ஷெடியூலிங் சரியா பண்ண முடியாம போயிருந்திருக்கு. இன்டர்வியூக்கு வந்து என்னால ப்ராப்பரா இந்த பர்சனாலிட்டி, என்னோட பர்சனாலிட்டி கொண்டு வரதுக்கான ஒரு விஷயம் இல்லாம போயிருக்கு. மெயின்ஸ்ல வந்து நான் நிறைய படிச்சிருப்பேன், பட் ஆன்சர் ரைட்டிங் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். ஆன்சர் ரைட்டிங் பண்ணியிருப்பேன், பட் கரெக்டாக எவாலுவேட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிறைய சேலஞ்சஸ் வந்து கிளாஸ் ரூம் செஷன் அல்லாது நம்ம பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அந்த கட்டாயத்துக்கான ஒரு ஆன்சர் தான் நம்ம மென்டார்ஷிப்பா பாக்குறேன். ஒரு மென்டார்ஷிப் வந்து ஒரு இந்த ஃபீல்ட்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான இருக்கவங்க ஒருத்தங்களை வந்து நான் ஹேண்ட் ஹோல்ட் பண்றேங்கவா, நான் உனக்கு நான் கத்துக் கொடுக்குறேன், ஐ வில் கிவ் யூ ஆல் மை எக்ஸ்பீரியன்ஸ் டு யூ ஸோ தட் யூ வில் சக்சீட் இன் யுவர் எக்ஸாம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு எஸ்பெஷலி ஒரு வெட்டரன்ஸா இருக்காங்கல்ல, ஒரு ப்ரிலிம்ஸ்ல வந்து ஒரு கொஞ்சம் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ல வந்து அங்க போயிட்டு வந்து தேர் லைக் லுக்கிங் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸா இருந்தாலுமே அவங்களுக்கு டெஃபினட்டா ஒரு மென்டர்ஷிப் தேவைப்படுது சார். ஸோ அந்த இடத்துல வெதர் யூ ஆர் ரைட் ஆர் ராங் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பர்சன் வேணும். ஸோ அதுக்கு தான் இந்த மென்டர்ஷிப் எனக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன் சார். இப்போ அகாடமியில் கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணுறப்ப நம்ம எனிவே அகாடமிலேருந்து ஒரு மென்டார்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். அந்த மென்டார்ஸ் ப்ரோக்ராமுக்கும் இப்போ நீங்கள் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கும் நிறைய வித்தியாசத்தை நான் பார்க்க முடிஞ்சுது. அதுவும் வந்து இந்த மென்டார்ஷிப்லேயே ஒரு 4 மாடியூல்ஸ் வச்சுருந்தீங்க.
அந்த மாடியூல்ஸ் என்னென்ன, அதோடைய ஃபியூச்சர்ஸ் என்ன, அது யாரை டார்கெட் பண்ணி அந்த மாடியூல்ஸ் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம். ஏன்னா அந்த மாடியூல்ஸ் பார்க்குறப்பே ரொம்ப சூப்பராக இருந்தது. மென்டார்ஷிப்புக்கு இது வரைக்கும் சென்னையில், டெல்லியில் இருக்குது இந்த மாதிரி ஒரு தனி பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஆனால் சென்னையில் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு மாடியூல்ஸ் இல்லை யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த டீம் மெம்பர்ஸ் யார், இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் இருக்கவங்க, அவங்களுடைய ப்ரொஃபைல் என்ன, இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கீங்க, அது யாராருக்காக அது ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருக்கு? ஷூர் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இது யூனிக் ஃபீச்சர்ஸ் பற்றி நான் சொல்கிறேன் சார். இது ஹவு இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு சார், இதில் வந்து 1-to-1 அசஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறோம். 1-to-1 அசஸ்மெண்ட்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அவங்களை ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணுறோம் சார். அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்து, என்ன வீக்னஸ், அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுறோம் த்ரூ சர்டன் கொஷினரிஸ். அந்த கொஷினரிஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து என்னென்ன தேவை, என்னென்ன அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் நீட்ஸ் என்ன அப்படிங்கிறது, அண்ட் வேர் தேர் லாகிங் அப்படிங்கிறது நம்ம அந்த கொஷின்ஸ்ல தான் நம்ம கேதர் பண்ண முடியும். அந்த டேட்டாவை வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு கஸ்டமைஸ்டு பிளானும் ஒரு ட்ராக்கரும் நம்ம ரெடி பண்றோம் சார். இந்த டெய்லி ட்ராக்கர்ல அவங்களோட ரிவிஷன் ஷெடியூலும் சரி, அண்ட் அவங்க டெய்லி மானிட்டர் பண்றதும் சரி, நம்ம வந்து டெய்லியுமே அதை பண்றோம் சார். இதை தாண்டி வேற என்ன யூனிக் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நம்ம சொன்னீங்க சார், இன்டர்வியூ வந்துட்டு போயிட்டு வந்து சில பேர் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு. அதுக்கு நிறைய சேலஞ்சஸ் நம்ம இருக்கு சார். ஐ மீன் அது பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்துட்டு கண்டென்ட் இருக்கும் பட் பேச முடியாம இருந்திருக்கும், இல்ல அவங்க வந்து பிராக்டிஸ் இருந்திருக்காது, சம்டைம்ஸ் அந்த ஃபியர் இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்க வந்து பேக்லாக் பண்ணுச்சு. ஸோ இந்த மாதிரி சில விஷயமே வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்களை வந்து ட்ரெயின் பண்றோம் சார். டே 1 நம்ம ப்ரிப்பரேஷன்ல இருந்து அவங்களை வந்து இன்டர்வியூக்குமே ப்ரிப்பேர் பண்றோம். எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா, அவங்களுக்கு டாஃபே கொடுத்துடுறோம். இதுதான் இப்போ டாஃப், இதுல இருந்து நீ என்ன, இப்போ நீ இதுல என்ன ஃபில் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா வந்து அதை நம்ம பார்த்துட்டே இருக்க போறோம். அவங்க மாத்திக்கணும்னா கூட அவங்களுக்கு தேர் ரெடி டு டூ. ஸோ அப்போ வந்து இந்த மாற்றும் போதும் சரி, இல்லை ஃபர்ஸ்ட்ல இருக்கும் போதும் சரி, அவங்களுக்கு எந்த மாதிரி நம்ம சப்போர்ட் கொடுத்து அதை வந்து நம்ம வந்து ஃபைன் டியூன் பண்ணிட்டே இருந்துட்டு அவங்களுக்கு வந்து குரூப் டிஸ்கஷன்ஸோ இல்லை செஷன்ஸோ அவங்களும் நம்ம எடுக்க சொல்றதும், ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸசைசஸ் கொடுத்து அவங்களை வந்து நம்ம டியூன் பண்ணுவோம் சார். பர்சனல் டெவலப்மெண்ட் அங்கே வந்து அவங்களுக்கு கண்டிப்பா டியூன் ஆகும். வித்தின் அ இயர் ஆர் வித்தின் லைக் அவங்க இன்டர்வியூ போறதுக்குள்ளே அவங்க கண்டிப்பா டியூன் பண்ணுறோம் சார். இதை தாண்டி நம்ம வந்து அவங்களுக்கு பிளான் பி சப்போர்ட்டும் நம்ம இதில் பண்றோம். ஏன்னா இப்போ வெட்டரன்ஸா இருக்கும்போது அவங்களுக்கு டெஃபினட்டா வந்துட்டு they will be like having நம்ம வேற ஏதாவது எக்ஸாம்ஸ் கொடுக்கலாமா, இல்லை பிஜி பண்ணலாமா, இல்லை வேற ஏதாச்சும் நம்ம வந்துட்டு ஒர்க்ல நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் த டிகிரி. ஸோ இதெல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வருது சார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு அவங்களை கைட் பண்ணிட்டு வேற என்ன எக்ஸாம் வந்து என்ன எனி டைப் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபார் தட் மேட்டர்ஸ், அது நம்ம வந்து அகாடமி லெவல்ல சப்போர்ட்டும் சரி, இல்லை வேற எங்கேயாவது நமக்கு அந்த சப்போர்ட் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்து நமக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறோம். ஒரு 4 விதமா அந்த ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்தீங்க. அந்த பேரெல்லாம் சொல்லுங்க, என்னென்ன ப்ரோக்ராம், மென்டார்ஷிப் ப்ரோக்ராம், அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்? கண்டிப்பா சார். இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த மென்டார்ஸ் யாரு, இந்த மென்டார்ஸோட ப்ரொஃபைல் என்னன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் அந்த 4 விதமான ப்ரோக்ராம் சொல்லுங்க சார். இந்த மென்டார்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்க எல்லா மென்டார்ஸுமே they have rich profiles. ஒத்தவங்களும் அத்தனை மெயின்ஸ், அத்தனை இன்டர்வியூஸ் போனவங்க தான் வந்துட்டு நம்ம இதில் எடுத்திருக்கோமே. they are like having more than like 7 years or 8 years of experience, teaching experience இருக்கவங்க நிறைய பேர் அவங்க மென்டர் பண்ணியிருக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே நிறைய பேர் எடுத்திருக்கோம். 5 இன்டர்வியூஸ், 4 இன்டர்வியூஸ், 7 மெயின்ஸ், 9 மெயின்ஸ் பார்த்தேன். அந்த ப்ரொஃபைல் பார்க்குறப்பவே பயங்கரமா இருந்துச்சு சார். மாதவி மேமா இருக்கட்டும், n number of interviews, ஃபாரஸ்டா இருக்கட்டும், ஃபாரஸ்ட் சர்வீஸா இருக்கட்டும், சிவில் சர்வீஸா இருக்கட்டும், மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். Yes sir. And Prabhakaran sir was like anthro expert, and he has also gone to interview, and he has written many n number of mains. ஸோ அவங்களையும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஆதித்யா, ஷீ இஸ் லைக் பப்பாட் எக்ஸ்பர்ட். ஸோ அவங்களுமே நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கோம். அவங்களுமே வந்து ஷி ஹஸ் கான் டு லைக் 3 interviews if I am not wrong. ஸோ அவங்களுமே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அந்த கௌசல்யா மேம், ஷி இஸ் ஆல்சோ கான் டு interviews and she has written n number of means. ஸோ அவங்களுமே, and she is very expert in prelims also. ஸோ அவங்களுமே நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் சார். ஸோ and also it includes me. ஸோ இவங்க எல்லாருமே நம்ம இன்க்ளூட் பண்ணி நம்ம இந்த இது கொண்டு வந்திருக்கோம் சார். எஸ். இது எத்தனை டைப் ஆஃப் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்? இந்த மென்டார்ஷிப்னா ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ஒரு 4 டைப் ஆஃப் ப்ரோக்ராம் சொல்லியிருந்தீங்க. அது என்னென்ன பேரு? சார் அது பேர் வந்துட்டு நம்ம சாணக்கியா, துரோணாச்சாரியா, ஆச்சாரியா, ருப்பத்தையான்னு வச்சிருக்கோம் சார். இது ஏன் வந்து 4 நாங்க பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, ஆஸ் ஏ ஆல்ரெடி மென்ஷன், நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க சார். ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க, வெட்டரன்ஸ் இருக்காங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, ஹோம் மேக்கர்ஸ் இருக்காங்க, ஆஸ்பைரிங் மதர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே நம்ம ஒரே ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது நமக்கு. ஸோ இது வந்து டெய்லர்ட் மேட் ப்ரோக்ராம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமா நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்க போறோம். ஒவ்வொருலயும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு எவ்ரிடே தேவைப்படும்,
தேவைப்படும் மென்டார்ஷிப், ஒரு சில பேருக்கு வந்து வீக்லி 3 days தேவைப்படும், ஒரு சில பேருக்கு வீக்லி 1 day தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி சார். ஃப்ரீக்வன்சி ஆஃப் மீட்டிங் அதை வச்சு நம்ம பிளான் பண்ணிருக்கோம். அண்ட் மென்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு எது தேவைப்படுது அந்த மென்டர்ஸை வச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்துட்டு மெயின்ஸ்ல தான் ரொம்ப அடி வாங்குது அப்படின்னு சொல்லும்போது அப்ப மெயின்ஸ் நிறைய எழுதினவங்களும் அங்க கொண்டு போகணும். ஓகே. அதே மாதிரி வந்துட்டு இப்போ வந்துட்டு இல்ல இன்டர்வியூ கொஞ்சம் பர்சனாலிட்டி டெவலப் பண்ணணும் அப்படின்னா அவங்களும் எடுத்துட்டு போய் அங்க கொண்டு போகணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி பர்சனலைஸ்டா நம்ம வந்து அவங்கள மேட்ச் பண்ண போறோம். இதுதான் நம்மளோட பிளான். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி லைக் அந்த சாணக்கியம் சரி, துரோணாச்சாரியம் சரி, ஆச்சாரியம் சரி, இது எல்லாமே வந்துட்டு முப்பதையா எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆயிடும் சார். அதை நான் சொன்ன இந்த ட்ராக்கரா இருக்கட்டும், நம்மளோட யூனிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த 4 ப்ரோக்ராமே இருக்கும் சார். ஒன்லி திங் இஸ் த டிஃபரன்ஸ் வுட் பி ஆஸ் யூ மென்ஷன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் மீட்டிங். அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அவங்களோட ப்ரொஃபைல் என்ன, அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஃபிட் பண்றோம் சார். சே ஃபார் எக்ஸாம்பிள் சாணக்கியா, துரோணாச்சாரியா இது 2 ப்ரோக்ராமே வந்துட்டு வெட்டரன்ஸ்க்கும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். சாணக்கியா வெட்டரன்ஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் சொல்றேன் அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு இருக்கிற டயலமாஸ் இங்க எல்லாமே நம்ம ஆன்சர் பண்றோம் சார். அண்ட் துரோணாச்சாரியா ஒர்க்கிங் ப்ரொஃபஷன் இருக்க டைமுக்கு நம்ம வந்து மேனிபுலேட் பண்ணி கியூரேட் பண்ணிருக்கோம் சார். அது ஆச்சாரியம் சரி, இப்போதையும் சரி, ரெண்டுமே வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஏன்னா அந்த மென்டர்ஸும் சரி, அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் மீட்டிங்கும் அவங்களுக்கு தகுந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த டைம் பேஸ்டும் வச்சு நம்ம இதை கியூரேட் பண்ணிருக்கோம் சார். வெரி குட். ஆக்சுவலா ஒரு சில மாணவர்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சர்ப்ரைஸாகவும் ஒரு கிஃப்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். காரணம் வந்து ஒரு டெய்லர்ட் மேட் ப்ரோக்ராம், நல்ல ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு மென்டார்ஸ், ஒரு குரூப் ஆஃப் மென்டார்ஸ். இதில் வந்து நிறைய இன்டர்வியூஸ் போனவங்க, நிறைய மெயின்ஸ் எழுதினவங்க, அவங்க எல்லாருமே வந்து ஒரே ரூஃபு கீழே வந்து ஒன்றா வந்திருக்காங்க. ஸோ கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கு. அதில் இந்த வருஷம் வந்து புது இனிஷியேட்டிவ் வந்து கிங் மேக்கர்ஸ் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ லான்ச் ஆகுது. அந்த ப்ரோக்ராமுடைய கோஆர்டினேட்டர் வந்து குகப்பிரியா மேம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவங்க வந்து இன்டர்வியூஸ் வந்து 3 times அப்பியர் ஆயிருக்காங்க, மெயின்ஸ் வந்து 4 times அப்பியர் ஆயிருக்காங்க. இந்த ஃபீல்டில் வந்து அரௌண்ட் வந்து ஒரு 7 to 8 years மேலேயே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. நிறைய பேட்சஸ்க்கு வந்து கிளாஸஸ் எடுத்திருக்காங்க. அவங்க தான் கோஆர்டினேட்டர். ஸோ மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 9444227273 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதில் வந்து துரோணாச்சாரியா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம், சாணக்கியா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம், போதிசத்துவா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம், ஆச்சாரியான்னு ஒரு ப்ரோக்ராம், உபத்தியாயான்னு ஒரு ப்ரோக்ராம். ஸோ ஒரு 4-5 டைப் ஆஃப் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் இருக்கு. எந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு சூட்டபிளாக வரும் அப்படின்றது உங்களுடைய இண்டிவிஜுவலாக பேசி முடிச்சுட்டு உங்களுடைய அவைலபிலிட்டியை பொறுத்து உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரோக்ராம் வந்து மேடம் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நிச்சயமாக உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன் நான். காரணம், இந்த சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனில் யாராவது ஒருத்தங்க நம்ம கூடயே இருக்க மாட்டாங்களா, யாராவது ஒருத்தங்க நம்மளை ஃபாலோ பண்ண மாட்டாங்களா, யாராவது ஒருத்தங்க எவ்ரிடே நம்ம பேப்பரை கரெக்ஷன் பண்ணி தர மாட்டாங்களா, நாளைக்கு நான் என்ன பண்ணணும்னு யாராவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்லாம் வந்து நம்ம வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். பட் அதற்கெல்லாம் தான் ஒரு சொல்யூஷன் வந்து கிங் மேக்கர்ஸ் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். இந்த 5 ப்ரோக்ராமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. கிரேட் இனிஷியேட்டிவ் குகப்பிரியா. ஐ எம் ஷுர் இந்த முறை வந்து தமிழ்நாட்டில் இந்த இனிஷியேட்டிவ்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்க போது. காரணம், நிறைய மாணவர்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் சில நேரங்கள் சில சின்ன மிஸ்டேக்ஸால் சர்வீஸ் வாங்குறது தள்ளி போய்கிட்டே இருக்கும். பட் இந்த ப்ரோக்ராம் மூலமாக தமிழ்நாடுடைய ரிசல்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராமை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட ஃபீச்சர்ஸை பற்றி இன்னும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். என்னென்ன ப்ரோக்ராம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட வெப்சைட்லேயும் இந்த ப்ரோக்ராம் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. அதுலேயும் நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம். நேரடியாகவும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி விசிட் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராம் ஆன்லைன்லேயும் கிடைக்கும், ஆஃப்லைன்லேயும் கிடைக்கும். ஸோ தோஸ் ஹூ ஆர் நாட் இன் சென்னை, நத்திங் டு வரி. ஈவன் இஃப் யூ ஆர் இன் யுவர் வில்லேஜ், யூ கேன் ஸ்டார்ட் த ப்ரிப்பரேஷன். அண்ட் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் சரி, பிற பயிற்சி மையங்களில் பயின்ற மாணவர்களாக இருக்கட்டும், ப்ரிலிம்ஸில் ஃபெயிலான கேண்டிடேட்ஸ், மெயின்ஸில் ஃபெயிலான கேண்டிடேட்ஸ், இல்லை இன்டர்வியூ ஃபெயிலான கேண்டிடேட்ஸ், ஒவ்வொருத்தங்களும் தனித்தனி ப்ரோக்ராமை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராமில் சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் சில பேரையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ நிச்சயமாக இந்த ப்ரோக்ராம் மாபெரும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ குகப்பிரியா, ரொம்ப எக்ஸலண்ட்டான இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து உங்கள் டீம் வந்து பெரிய ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். எஸ்.